ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோன்னு தெரியலனாலும் சில விஷயங்கள் நம்ம செய்வோம், ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுபோல தான் தீபாவளி பொங்கல் மாதிரி ஹைப் இல்லைனாலும் இந்த தேங்காய் சுடுறதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எப்படா ஸ்கூல் முடியும், ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு தேங்காய் சுடுவோம் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதிலும் நம்ம வீட்டில் சிப்ளிங்ஸ் எல்லாம் இருக்காங்க, அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பியெல்லாம் இருக்காங்க அப்படின்னா பெரிய போராட்டம் நடக்கும். யாருக்கு பெரிய தேங்காயாக இருக்குது, யாருக்கு சீக்கிரம் வேகுது, யாருக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி செம சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி நினைவுகள்லாம் இப்போ பெரியவங்க ஆனதுக்கப்புறம் சுடும்போதும் திரும்பி யோசித்து பார்க்க தோணுது. பட் சின்ன வயசுலலாம் தேங்காயெல்லாம் பெருசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் நம்ம இப்போ எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டனாலதே என்னமோ தேங்காய் எவ்வளோ பெருசு எடுத்தாலும் குட்டியாக தான் எனக்கு தோணுதுப்பா. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போல்லாம் தேங்காய் சுடுறதுல ஒரு பெரிய ஆர்வம் இல்லை. ஏன்னா நம்ம கூட சண்டை போடுறதுக்கு ஆள் கிடையாது, போட்டி போடுறதுக்கு ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம அதை சுட்டு சாப்பிட்றோம். இந்த ட்ரெடிஷன் எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு எனக்கு தெரியாது. பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நீங்களும் இந்த மாதிரிலாம் தேங்காய் சுட்டு சாப்பிட்ருக்கீங்க, அந்த அனுபவம் இருக்குன்னா மறக்காமல் ஒரு ஹார்ட்டின்னு தள்ளி விட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் ஹாப்பியாக